Hi friends, welcome to Srivi Engineering Academy. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கோட இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2020ஓட ஆன்சர்ஸ் பார்க்கலாங்க. ஓகேங்களா, இந்த ஆன்சர் சீரீஸ் பார்க்கலாம் கண்டினியூஸ் வீடியோஸில். ஓகேங்களா, இந்த வீடியோவில் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலிருந்து பார்க்கலாங்க. இதோட கண்டினியூஷன் கம்மிங் வீடியோஸில் கண்டினியூஷன் பார்க்கலாங்க. ஓகேங்களா, எலக்ட்ரானிக் டெலிகம்யூனிகேஷனில் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2020ஓட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். First question, that is a single phase full wave rectifier uses semiconductor diodes. The transformer voltage is 35 volt RMS to center tap. Okay, the load consists of a 40 microfarad capacitor in parallel with a 250 ohm resistor. The diode and the transformer resistance and leakage reactance are neglected if the power line frequency is 50 Hz ன்னு சொல்லிருக்காங்க. power line frequency 50 Hz சொல்லிட்டாங்க. Then the DC current in the circuit will be, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, DC current வேல்யூ என்ன அது மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா, தென் நம்மளுக்கு வேற என்ன கொடுத்துருக்காங்க, VM வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, VM வேல்யூ that is voltage transformer mutual value VM வேல்யூ கொடுத்துருக்காங்க. தென் கெப்பாசிட்டர் வேல்யூ that is 40 மைக்ரோஃபாரட் சொல்லிட்டாங்க. தென் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 250 ohm சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதை வச்சு DC கரண்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். தட் இஸ் நம்மளுக்கு சம்ல வந்து கொடுத்துருக்காங்க, தட் இஸ் VM டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் வேல்யூ தட் இஸ் 35√2 கொடுத்துருக்காங்க. தென் இதோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் IDC இன்ட்டு RL ஈக்குவல் டு VM மைனஸ் IDC பை 4F0C. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா சென்டர் டேப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் IDC, இந்த IDC வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த IDC வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே இதில் RL ப்ளஸ் 1/4F0C. இதில் வந்து சியோட வேல்யூ நம்மகிட்ட இருக்கு, F0 வந்து 50. தென் RL வேல்யூ கொடுத்துருக்காங்க. RLோட வேல்யூ தட் இஸ் 250 ohm. தென் சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 40 மைக்ரோஃபாரட். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா we will get IDC ஈக்குவல் டு 35√2 by 375. Okay, that is 132 milliamps. 132 milliamps. That is answer is for 1 க்கு answer is A, 132 milliamps. ஓகேங்களா, 132 milliamps. Okay, then second question, that is silicon dioxide SiO2 is used in ICs because இதுல பாத்தீங்க அப்படின்னா SiO2 வந்து எப்பவுமே நம்மளுக்கு எப்படி இருக்கு, SiO2 இஸ் மாஸ்க் அகேன்ஸ்ட் டிஃபியூஷனுக்கு அகேன்ஸ்டா மாஸ்க் அகேன்ஸ்ட் டிஃபியூஷன். அது நம்ம படிச்சிருக்கோம். SiO2 இஸ் மாஸ்க் அகேன்ஸ்ட் டிஃபியூஷன். நீங்க ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். தட் இஸ் ஃபெசிலிட்டேட்ஸ் தி penetration of diffusions, has high heat conduction, prevents diffusion of impurities, controls the concentration of diffusion. நம்ம கான்சென்ட்ரேஷன்ல இல்ல, prevents diffusion of impurities. ஓகே, diffusion of impurities. இப்போ இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது ரெண்டு இல்லன்னு முடிவு பண்ணிடுவோம். இது ரெண்டுல எது நம்மளுக்கு குழப்பம் வந்துடும். ஓகே, this is control of concentration of diffusion இல்ல prevention of impurities ஆன் நம்மளுக்கு ஒரு டவுட் வந்துடும். ஓகேங்களா, நம்ம தெளிவா படிச்சிருக்கோம் முன்னாடியே. தட் இஸ் SiO2 is mask against diffusion. ஓகே, மாஸ்க் அகேன்ஸ்ட் டிஃபியூஷன், டிஃபியூஷனுக்கு இதெல்லாம் மாஸ்க். தென் தேர்ட் கொஸ்டின், தட் இஸ் கன்சிடர் அண்ட் N சேனல் MOSFET வித் parameters kn வேல்யூ கொடுத்துருக்காங்க. VTN lambda is equal to 0, CGD that is 0.04 picofarad and CGS வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணும் is based on VGS equal to 3 volt. The unit gain bandwidth of a FET will be unit gain bandwidth. Okay, bandwidth, unit gain bandwidth of FET. That is formula for this is FT is equal to GM by 2 pi into CGS plus CGD. இதில் வந்து பார்த்தீங்கன்னா CGS வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, CGD யோட வேல்யூ இருக்கு, GM வேல்யூ ஃபைன் பண்ணணும். GMக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா GM is equal to 2 into KN into VGS minus VT. ஓகே, VGS minus VT வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, VGS VT யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ VGS minus
Vt. Okay, so 2 into 0.25 into 2, that is 4 1 4 1 1. இது இதோட வேல்யூ எதில் கொடுத்துருக்காங்க, kn ஓட வேல்யூ, that is kn ஓட வேல்யூ இன் milliamps, so millimho. இதோட கண்டக்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா millimho, 1 millimho. Okay, so Ft is equal to gm by 2 pi into cgs plus cgd. இது gm ஓட வேல்யூ 1 millimho, so 1 into 10 to the power minus 3. 2 pi into 0.24. இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா cgs ஓட வேல்யூ, that is cgs ஓட வேல்யூ 0.2, cgd ஓட வேல்யூ 0.04, so 0.24 into 10 to the power minus 12. ஓகே, இப்போ இந்த மைனஸ் 12 மேலே போச்சு அப்படின்னா பிளஸ் 12 ஆயிரும். பிளஸ் 12 ஆச்சுன்னா 1 into 10 to the power 9. ஓகே, பிளஸ் 12 minus 3 9. ஓகே, 1 into 10 to the power 9 divided by 1.5079. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணால் 1.5079. ஸோ இதில் என்ன அப்படின்னா என்ன வரும்னா 0.663 வரும். ஸோ இன்ட்டு 3, that is 663 megahertz. ஓகே, சால்வ் பண்ணோம் அப்படின்னா 663 megahertz. ஸோ ஃபார் 3 ஆன்சர் இஸ் C. Okay, 663 megahertz. Fourth question, the voltage gain of CE amplifier, that is collector emitter amplifier circuit, can be approximated for an ideal input AC source and is given by. Okay, இதுவும் கொடுத்துருக்காங்க, that is RLங்கிறது வந்து லோடு ரெசிஸ்டன்ஸ், RCங்கிறது கலெக்டர் ரெசிஸ்டன்ஸ், RE' எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அட் இன்புட் ஆஃப் டிரான்சிஸ்டர் ஃப்ரம் எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபார் திஸ் ஆன்சர் இஸ் C, that is AVS equal to minus RC RL வந்து parallel divided by RE'. ஓகே, நம்ம இதுக்கு தான் வந்து நம்ம வந்து நம்மளோட ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி வச்சோம் அப்படின்னா, நோட் பண்ணி வச்சு அது ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு கடைசி டயத்தில் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. தென் தி அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் a class B push-pull transistor amplifier over a class A push-pull transistor amplifier is. ஓகேங்களா, கிளாஸ் பியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிளாஸ் பி புஷ்புல் ஆம்ப்ளிஃபையர் அதோட கோஷன்ட் பவர் வந்து கோஷன்ட் பவர் டிசிபேஷன் ஆர் ஜீரோ சிக்னல் பவர் டிசிபேஷன் இஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோவாக இருக்கும். ஓகேங்களா, கிளாஸ் பி புஷ்புல் ஆம்ப்ளிஃபையரில் கோஷன்ட் பவர் டிசிபேஷன் ஆர் ஜீரோ சிக்னல் பவர் டிசிபேஷன் இஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நெக்லிஜிபிள் பவர் லாஸ் அட் நோ இன்புட் சிக்னல், லாஸ் அட் நோ இன்புட் சிக்னலில் நெக்லிஜிபிள் பவர் லாஸ், தட் இஸ் திஸ் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஃபார் செகண்ட் ஹார்மோனிக் டிஸ்டர்ஷன் இஸ் லோயர், செல்ஃப் பயாஸ் கேன். ஓகே, so this is the answer, a negligible power loss at no input signal. Okay, then next question, the overall decibel voltage gain of a multi-stag amplifier is. Overall decibel voltage gain of a multi-stag amplifier is the dB voltage gain of first stage, the product of the dB voltage gain of the individual stage, the sum of dB voltage gain of the individual stage, sum of the dB voltage gain of the individual stages. Okay, seventh question, if an op-amp having specified signal bandwidth of 1 MHz and closed loop gain ACL is equal to 200 volt per millivolt
200 volt per millivolt, the cutoff frequency FC will be. ஓகேங்களா, இதில் என்ன நோட்டிஃபை பண்ணோம் அப்படின்னா 200 ACL CL ஓட வேல்யூ ACL ஈக்குவல் டு 200 வோல்ட் பர் எம்பின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா தெரியும். தட் இஸ் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி FC ஈக்குவல் டு யூனிட் கெயின் பேண்ட்வித் டிவைடட் பை ACL. ஓகேங்களா, யூனிட் கெயின் பேண்ட்வித் டிவைடட் பை ACL. ACL ஓட வேல்யூ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வோல்ட் பர் மில்லி வோல்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து வோல்ட் பர் வோல்ட்டை நம்ம கன்வெர்ட் பண்றோம். கன்வெர்ட் பண்றதுக்கு இன்ட்டு 10 to the power 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, 200 into 3 வோல்ட் பர் வோல்ட். FC is equal to 10 to the power இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 1 மெகாஹெர்ட்ஸ். 1 மெகாஹெர்ட்ஸ். ஸோ 10 to the power 6 டிவைடட் பை 200 into 10 to the power 3. ஸோ இது என்ன ஆகும், இதில் வந்து 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10 to the power 3 இருக்கும். ஸோ 1000 by 200 that is 5 hertz. Okay, so answer for 7th question is C, 5 hertz. Okay, then 8th question, that is 8th question. In the bias current in the IC 741 op amp is IQ is equal to 19 microamps and the internal frequency compensation capacitor C1 is equal to 30 picofarad. The sleeve rate of op amp will be nearly. Okay, sleeve rate value. Sleeve rate நம்மளுக்கு formula sleeve rate, that is I is equal to C into dV by dt. ஸ்லீவ் ரேட் வந்து dV by dt, that is dV by dt. இதில் dV by dt மட்டும் எடுத்தோம் அப்படின்னா that is I by C. ஐயோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஐயோட வேல்யூ that is 19 microamps. ஐயோட வேல்யூ that is 19 microamps. C ஓட வேல்யூ that is 30 picofarad. டைரக்டா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 19 by 30. ஓகே, 90 into 10 to the power minus 6. இது வந்து picofarad. So வந்து 30 into 10 to the power minus 12. So answer will be 0.63 volt by microsecond. Okay, 0.63 volt by microsecond. Okay, clear with your அந்த ஈக்குவேஷன் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுனீங்க அப்படின்னா டைரக்டா அதை கொடுக்குற வேல்யூ டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி we can get the answers. Okay, then 9th question, that is which one of the following statement regarding sleeve rate is correct? Okay, it amplifies how rapidly the output of an op amp can change in response to change in the frequency of the input signal. This is the right answer. Okay, it does not change with change in voltage gain illa. It's okay. So it changes, it signifies how rapidly the output of an op amp can change in response to change in the frequency of the input signal. Okay, then next question, that is which one of the following is correct for ideal operation amplifier? Ideal op amp க்கு பார்த்தோம் அப்படின்னா இன்புட் ரெசிஸ்டன்ஸ் RIC இன்ஃபினிட்டிவா இருக்குது. ஐடியல் ஆப் ஆம்ப்க்கு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். தட் இஸ் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் எப்பயுமே எப்படி இருக்கணும், இன்ஃபினிட்டியா இருக்கணும். அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் 0வா இருக்கணும். பேண்ட் வித் இன்ஃபினிட்டியா இருக்கணும். ஸோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ற கண்டிஷன் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் சி. ஓகே, இன்புட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும், இன்ஃபினிட்டியா இருக்கணும். அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் 0வா இருக்கணும். பேண்ட் வித் இன்ஃபினிட்டியா இருக்கணும். ஓகே, ஐடியல் ஆப் ஆம்ப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இது கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ். தேங்க்யூ.